Hello friends, welcome to Saris Food Corner. நாம இன்னைக்கு வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு 5 minutesல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, மசாலா பூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப குயிக்கா இந்த ரெசிபியை வந்து நம்ம செஞ்சிடலாம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 4 பல்லு பூண்டு தோலோட தட்டி சேர்த்திருக்கேன். கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி விதைகள் இல்லாம சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கருவேப்பிலையும் பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் வறுபட்டு ஃப்ளேம்ல வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு எல்லாமே பண்ணுங்க. வறுபட்டு வந்ததும் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயில போட்டு சீக்கிரமாவே வந்து ஃப்ரை ஆயிடும். ஆயில சேர்த்துறதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். இது நல்லா வந்து வறுப்பட்டதும் கூடவே நம்ம இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டாச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஃப்ளேமை கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். இதுல வந்து 3ல இருந்து 4 கப் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட இவ்வளவுதான் பொரி இருந்துச்சு. நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இதை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அடியிலேயே இருந்ததுன்னா உங்களுக்கு தீர மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது உங்களுக்கு எல்லா மசாலாவும் உங்களுக்கு பொரியில வந்து நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லாமே வந்து செய்யுங்க. இது நல்லா வந்து பொரி வந்து கிறிஸ்பியா உங்களுக்கு ஆயிடும். கொஞ்ச நேரம் நீங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். பொரி நல்லா வந்து கிறிஸ்பியா ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து 1 மந்த் அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டே போகாது. ரொம்ப டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான மசாலா பொரி ரொம்ப குயிக்கா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹாலிடே அப்படிங்கறதுனால குழந்தைங்க டெய்லி வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி நம்ம ரொம்ப குயிக்கா இந்த மாதிரி ஈஸியா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.